ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இல்லறம். இன்றைக்கி நம்ம இல்லறமில் வாழைத்தண்டு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாழைத்தண்டில் வெளிப்பக்கம் இருக்கிற மட்டையை யூஸ் பண்ண மாட்டோம். உள்ளே இருக்கிற தண்டு தான் நமக்கு வேணும். வெளிப்பக்கம் இருக்கிற மட்டையை இந்த மாதிரி கத்தியால் கோடு போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, கட் பண்ணியாச்சு. இப்போது இந்த தண்டில் மேலே இருக்கிற தோலையும் கட் பண்ணிடணும். ஏன்னா இது சாப்பிடும்போது ரொம்ப நார் மாதிரி வரும், அதுக்காக தான். தோல் சீவி எடுத்தாச்சு. இப்போ இதை பொடியாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது இந்த மாதிரி நார் வரும், அதையெல்லாம் எடுத்து போட்டுடலாம். ஒரு பவுலில் மோர் எடுத்துட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்ச வாழைத்தண்டை போட்டுக்கலாம். இது எதுக்குன்னா வாழைத்தண்டு கட் பண்ணினதும் கருத்து போகும், மோரில் போட்டோம்னா கருக்காது. இப்போது இந்த வாழைத்தண்டில் மீதி இருக்கிற நாரும் நம்ம எடுக்கணும். அதுக்கு 2 குச்சி எடுத்துட்டு இந்த வாழைத்தண்டை குச்சியால் நல்லா கலக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கலக்கும்போது இதில் இருக்கிற நார் குச்சியில் வந்துடும். எல்லாத்தையும் இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வாழைத்தண்டு ரெடி ஆயிடுச்சு. இது சமைக்கிற வரைக்கும் மோர்லேயே இருக்கட்டும், அப்போ தான் கருத்து போகாமல் இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் போட்டுட்டு எண்ணெய் சூடானதும் காஞ்ச மிளகாவை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது அதே எண்ணெயில் கடுகு, சீரகம், உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிட்டு பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயமும் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் மோரில் இருக்கிற வாழைத்தண்டை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பிழிஞ்சி இதில் போட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வேக வைக்கலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்ச மிளகாயும் வறுத்த வேர்க்கடலை ஒரு 1/4 கப் சேர்த்து கொரப்பாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், தண்டு நல்லா வெந்து தண்ணியெல்லாம் சுண்டியாச்சு. இப்போது நம்ம பவுடர் பண்ணி வச்ச வேர்க்கடலையும் கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டியான வாழைத்தண்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.